ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLA 3F சேனல் கேரளா லாட்டரியோடைய போர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி புதன்கிழமை 4/9/2024. முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலைன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன், வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ போடட்டாலும் போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். கட்டாயம் கிடையாது, எனக்கு டெய்லி போர்டுக்கு ஒரு நம்பர் மட்டும் வேணும்னா மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்றைக்கி புதன்கிழமை, அதனால நம்ம புதன் டு புதன்கிழமை ரிசல்ட்டை தான் நம்ம எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். இது எல்லாமே புதன்கிழமை ரிசல்ட் நண்பா. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் புதன்கிழமை 982 ரிசல்ட்டு. அதுக்கு முந்தின புதன்கிழமை பார்த்தீங்கன்னா 542, அதுக்கு முந்தின புதன்கிழமை 769. இப்படி இது எல்லாமே நம்மளுடைய புதன்கிழமை டு புதன்கிழமை ரிசல்ட்டை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இன்றைக்கி 4/9/2024 50/50 FF 110க்கு இந்த ட்ராவுடைய எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிசி போர்டோட 6556ன்னு கூட்டும்போது நம்மளுக்கு சி போர்டு போர்டுன்னு சொல்லிட்டு மாறி மாறி கிடச்சிக்கிட்டு நண்பா. அதனால் நான் வந்து இந்த ட்ராவுக்கான போர்டாக கொண்டு வந்திருக்கேன். வேணும்னா நீங்கள் சி போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிளை பார்க்க போகிறோம். இங்கே நம்ம வந்து 5 to 4லேருந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ நம்மளுக்கு எக்ஸ் வந்து பிசிங்கிறதுனால இதில் பிசியில் இருக்கிறது நம்மளுக்கு 24. இதோட நம்ம ப்ளஸ் இந்த ட்ரா நம்மளுக்கு 65 கிடச்சிருக்கு. இப்போ இதை கூட்டிடலாம். 6ஓட 2 கூட்டினோம்னா 8. இங்கே 4ஓட 5 கூட்டினோம்னா 9. 8 அல்லது 9 இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட்ராக்கான போர்டு அல்லது சி போர்டு. போர்டா அல்லது சி போர்டா. இப்போ நம்மளுக்கு இந்த 5 to 4க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 038 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 8. இந்த இடத்துல நம்மளுக்கு சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். ஸோ இந்த ட்ராவில் நம்மளுக்கு சி போர்டு கிடச்சிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து நம்ம 65 பார்த்தோம். இப்போ சேம் மறுபடியும் நம்ம 65 பார்க்கலாம். 038 இதில் நம்ம எடுக்க போகிறது 38, இதோட ப்ளஸ் 65. இப்போ இதை கூட்டிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ 3ஓட 6 கூட்டும்போது 9. இங்கே 8ஓட 5 கூட்டும்போது 3. 9 அல்லது 3 நம்மளுக்கு இந்த 038க்கு அப்புறம் கிடச்சிருக்க போர்டு அல்லது சி போர்டு. 9 அல்லது 3. இப்போ இந்த 038க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 769 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 9. சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு சி போர்டு. இப்போ நம்ம 65ங்கிற ஃபார்மேட்டை நம்ம பார்த்துட்டோம். ஸோ 65 பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு சி போர்டு. இப்போ நம்ம வந்து 56ங்கிற ஃபார்மேட்டை பார்க்க போகிறோம். இதில் நம்ம எடுக்க போகிறது வந்து பிசி தான், அதனால் இதில் 69 எடுத்துக்கிறோம். இதோட நம்ம ப்ளஸ் 56. இப்போ இதை கூட்டிடலாம். 6ஓட 5 கூட்டினோம்னா 1. 9ஓட 6 கூட்டினோம்னா 5. அப்போது 1 அல்லது 5 நம்மளுக்கு இந்த 769க்கு அப்புறம் கிடச்சிருக்க போர்டு அல்லது சி போர்டு. 1 அல்லது 5ன்னு கிடச்சிருக்கு நண்பா. இப்போ நம்மளுக்கு இந்த 769க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 542. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5. போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு போர்டு மட்டும். இப்போ நம்ம 56ல் ஒரு மெத்தட் பார்த்துட்டோம், போர்டு கிடச்சிருக்கு. இப்போ இன்னொரு மெத்தட் பார்த்துடலாம். 542 இதில் நம்ம எடுக்க போகிறது 42. இதோட நம்ம ப்ளஸ் 56. இப்போ இதை கூட்டிடலாம். 4ஓட 5 கூட்டினோம்னா 9. 2ஓட 6 கூட்டினோம்னா 8. 9 அல்லது 8 நம்மளுக்கு இந்த 542க்கு அப்புறம் கிடச்சிருக்க போர்டு அல்லது சி போர்டு. 9 அல்லது 8 நம்மளுக்கு இந்த 542க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது போர்டுக்கான நம்பர். இப்போ இதுக்கப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 982 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 9 8. அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து போர்டு மட்டும். அதோட நம்மளுக்கு போர்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஏபி போர்டு கிடச்சிருக்கு. ஸோ முதல் தடவை நம்மளுக்கு பெய்ட் கிடச்சிருக்கு. இப்போ 56ங்கிற ஃபார்மேட் பார்த்தாச்சு.
இப்போ 4 ட்ரா முடிஞ்சு நண்பா. இந்த 4 ட்ராவிலையும் கவனிங்க. நம்மளுக்கு 6-5 வரும்போதெல்லாம் நம்மளுக்கு சி போர்டு வந்திருக்கு. சி போர்டு இங்கே நம்மளுக்கு சி போர்டு, அடுத்து இங்கே வந்து நம்மளுக்கு ஏ போர்டு, இங்கே வந்து நம்மளுக்கு ஏபி போர்டுன்னு வந்திருக்கு. அப்போ இங்கே சி அண்ட் சி, இங்கே நம்மளுக்கு ஏ அண்டு ஏ. ஸோ ஃபார்மெட் படி 6-5 அண்ட் 5-6 2 டைம்ஸ் ஒன்ஸ் வந்து நம்ம மாற்றி இப்போ கூட்டிக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த 982 தான் நம்மளுடைய போன வார புதன்கிழமை ரிசல்ட்டு. ஸோ இந்த புதனுக்கு இதில் தான் நம்ம ஏ போர்டு நம்பர் எடுக்க போகிறோம். ஸோ 6-5னாலே நம்மளுக்கு வந்து சி போர்டு தானே கிடைக்கணும், ஏன் நீங்கள் ஏ போர்டு எடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு டவுட் வர தான் செய்யும். ஆனால் இந்த ட்ராவில் நம்ம எப்போதுமே சரி சிம்பிள் கெஸ்ஸிங்காக இருந்தாலும் ஓப்பனாக போடுவோம். ஆனால் அந்த ஓப்பனாக போடுற கெஸ்ஸிங் நம்மளுடைய எக்ஸோட ஒத்து வந்தால் மட்டும் தான் நம்ம பயன்படுத்துவோம். அதனால் இந்த 6-5ங்கிற ஃபார்மெட் படி நம்மளுக்கு இந்த ட்ராவில் ஏ போர்டு கிடைக்க தான் சான்சஸ் இருக்கிற மாதிரி இருக்குது நம்மளுடைய எக்ஸு படி. அதனால் நான் இதை ஏ போர்டுன்னு கொண்டு வந்திருக்கேன். வேணும்னா நீங்கள் சி போர்டில் பயன்படுத்திக்கலாம். அதனால தான் இந்த ட்ராவில் வந்து ஏ போர்டா அல்லது ஆல் போர்டான்னு போடாமல் ஏ போர்டா அல்லது சி போர்டான்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். ஸோ நான் வந்து ஏ போர்டு கெஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சி போர்டில் பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த ட்ராவுக்கான சி போர்டு ஏ போர்டு என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அது ஏ போர்டுக்கு போகுதா அல்லது சி போர்டுக்கு போகுதான்னு. 982 இதில் நம்ம எடுக்க போகிறது 82, இதோட ப்ளஸ் 6-5. இப்போ இதை கூட்டிடலாம். 8ஓட 6 கூட்டினோம்னா 4, 2ஓட 5 கூட்டினோம்னா 7. அப்போ 4 அல்லது 7 நம்மளுக்கு இந்த ட்ராவுக்கான ஏ போர்டு அல்லது சி போர்டு நம்பர். இந்த ட்ராவுக்கு கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது சி போர்டு 4 அல்லது 7. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் 4 அல்லது 7 கிடச்சிருக்கு. நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த ட்ரா நம்மளுக்கு சி போர்டுக்கான சான்சஸாக இருந்தாலும் எக்ஸை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு காட்டுறதுனால நான் இதை ஏ போர்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்கேன். இல்லைனா நம்ம சி போர்டு வீடியோவில் போட்டிருப்போம். இருந்தாலும் உங்கள் கெஸ்ஸிங்னு ஒன்று இருக்குது, உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் மட்டும் பயன்படுத்திக்கங்க. ஏன்னா இதில் எதுவுமே கட்டாயம் கிடையாது. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொடுக்குறோம். எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். அதனால் இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடல, எனக்கு டெய்லி ஏ போர்டுக்கு ஒரே ஒரு நம்பர் மட்டும் கிடச்சா போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ போட்டுட்டாலும் நம்ம ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு டெய்லி ஏ போர்டுக்கு ஒரே ஒரு நம்பர் மட்டும் வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம், கட்டாயம் கிடையாது. இங்கே 4-7 கிடச்சிருக்கு. ஸோ ஒர்க் அவுட் ஆச்சுன்னா பெய்ட்ஸ் கூட வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பெய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 4-7 அல்லது 7-4 4477க்கு சான்சஸ் இருக்குது. இதான் நண்பா இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்கிப் கமெண்ட் பண்ணுற நம்பர்லாம் ஃபுல்லாக பார்த்துருங்க. ஏன்னா நம்ம எப்போதுமே சரி வீக் டு வீக் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதாவது இன்றைக்கி நம்ம புதன்கிழமை பார்க்குறோம், அதனால் புதன் டு புதன் ரிசல்ட் தான் நம்ம பயன்படுத்துவோம். நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தானத்துக்கான ரிசல்ட்டோ பார்க்க மாட்டோம். ஏன்னா ஒரு கிழமைக்கு ஒரு கம்பெனி பேர் வருது. இன்றைக்கி புதன்கிழமைங்கிறதுனால நம்மளுக்கு 50-50ங்கிற ஃபார்மெட்டில் வந்திருக்கு. அதே மாதிரி நம்மளுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தால் அக்ஷயா, ஸோ வெள்ளிக்கிழமையாக இருந்தால் நிர்மல், இப்படி நம்மளுக்கு வந்து ஒரு கிழமைக்கு ஒரு கம்பெனி பேரில் வருது. ஸோ அந்தந்த கம்பெனி பேரில் கெஸ் பண்ணால் தான் நம்மளால் ஓரளவுக்கு வின்னிங் எட்ட முடியும். அதனால் இது புதன்கிழமைங்கிறதுனால புதன் டு புதன் ரிசல்ட்டை தான் நான் பயன்படுத்தியிருக்கேன். உங்களுக்கு டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் புதன் டு புதன் ரிசல்ட்டை எடுத்து பயன்படுத்தி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.